நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு டைப் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமா ஒரு படமாவே பண்ணுங்க. வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிபிரேஷன் வந்து நான் என்னையும் ஒரு ரசிகனா யூஸ் பண்ணுவேன். தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். விஜயோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி மாலையை அணிவிச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு சக்திவேல் அவர்கள். அதை பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். விஜய் நடிப்புல உருவான கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகி பயங்கரமா வசூல் ரீதியா பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சக்திவேல் அப்படிங்கிறவங்க சக்தி பிலிம் ஃபேக்டரியோட ப்ரொடியூசர் அவங்க. சோ அவங்க தான் இந்த படத்தை எடுத்து பண்ணிருக்காங்க. விஜய் நேர்ல சந்திச்சு மாலையை அணிவிச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இயக்குனர் தரணி இயக்கத்துல வெளியான இந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்ப அடிச்சதை விட இப்ப அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி முடிகிற வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே 12 கோடியை தாண்டி வசூல் ரீதி அடிச்சிருக்கு இந்த படம். ஏப்ரல் 20ஆம் தேதி தான் திரையரங்கத்துல இதை வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துல சக்திவேல் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறதுனால இந்த படம் வெளியாகி 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 12 கோடியை வசூலிச்சிருச்சுன்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்தாலும் இந்த படத்தோட நல்ல வரவேற்பை தொடர்ந்து படத்தை வெளியிட்ட இந்த சக்திவேல் அவர்கள் வந்து நடிகர் விஜயை நேர்ல சந்திச்சு மாலையை அணிவிச்சு பின்னர் ஒரு சில கோரிக்கைகளும் வச்சிருக்காரு. அரசியலுக்கும் மக்களுக்கும் நீங்க நிறைய நேரத்தை செலவிடுங்க, ஆனா தயவு செஞ்சு வருடத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிருக்கு. அவரே அதை ஷேரும் பண்ணிருக்காரு. அதுல முக்கியமா என்ன சொல்லிருக்காருன்னா, நான் இது மாதிரி விஜயை சந்திச்சேன், என்னோட வாழ்நாள்ல அவரை சந்திச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ரீ ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் வசூல் ரீதியா பிளாக் பஸ்டர் அடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத அவர் சோசியல் மீடியால மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஹாப்பி. அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அந்த போட்டோஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா விஜயோட கைகள், அதாவது அந்த விரல்களோட முட்டி எல்லாத்துலயுமே காயப்பட்டிருந்துச்சு. ஓட்டு போட வரும்பொழுதுமே அதுல பேண்டேஜ் தான் போட்டிருந்தாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த காயங்கள்லாம் ஆறுற மாதிரி தான் அதுல இருக்கு. சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியாவும் இருக்கேன் இந்த டயத்துல. இதுக்காக அவர் டைம் ஒதுக்குனது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. கில்லி படம் நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது ரீ ரிலீஸ் ஆன படத்தை பாத்தீங்களான்னு மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.